ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேனே இந்த நாளில் உங்களுக்கு முன்னால் நிற்கும்படியாக கிருபை பாராட்டின தேவாதி தேவனுக்கு முதலாவது என்னுடைய நன்றியையும், இந்த நாளில் உங்களாக நிற்பதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சபையாருக்கும் கோபுரர்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை அல்லேலூயா. நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே அவருடைய அன்பை விளங்கப்படுகிறார். அல்லேலூயா. அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு தான் நினைத்தேன். ஒருவேளை பிரசங்கத்தில் நடுவில் நம்ம பேசும்போது கூட பிரகாரமான சில சாட்சிகள் அல்லது சில புரிதலுக்கு ஏதுவான கதைகள் இதெல்லாம் நம்ம பேசும்போது புரிதலுக்காக தான். மற்றபடி நான் எந்த விதத்துலையும் உங்களை விட பெட்டர் கேட்டேன். அல்லேலூயா. என் முன்னாடி அமர்ந்திருக்கிற யாரை காட்டிலும் சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நான் சொல்கிறேன், உங்களை விட இன்னுமே என் பெட்டர் என்னை நிற்க செய்தது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த தகுதியின் அடிப்படையில் தான் நாங்கள் முன்னாடி இருக்கேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற சில கிருபைகளில், அனுபவங்களில், அவரோடு நடந்த வாழ்க்கையில் அவர் என்னை தெரிந்து கொண்ட விதம், அவரை நான் தெரிந்து கொண்ட விதம், நீங்கள் அவரை தெரிந்து கொண்டோம், அவர் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த நிலைமையில தான் இந்த சபையில் இருக்கிறோம். அல்லேலூயா. சரீரமாக்கி சபையினால நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோம். அது அவருக்கு கொடுத்த கிருபை, அது அவருடைய ஈவு. அதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த கிருபையை எல்லாருக்கும் கிடைக்கல. எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கல்விமான்கள் இருக்கிறாங்க, சாம்பாமான்கள் இருக்கிறாங்க, தரித்திர மக்களும் இருக்கிறாங்க. அவங்க கூட என்ன கிடைக்கிறது? இந்த கிருபை கிடைக்கும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பாராட்ட பெரிது. அல்லேலூயா. அந்த நிலைமையில ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். அதில் நான் பேசுகிறேன், என்னை கேட்டுக்கொண்ட பொழுது கட்டிடத்தில் சில வார்த்தைகளை கேட்டு அவையானதை நீங்கள் என்ன மறைச்சி நீங்கள் வெளிப்படுங்கன்னு சொல்லி அறிக்கைக்கு தாழ்த்தி ஆண்டோட கெஞ்சி அப்படிதான் முன்னாடி வந்து எனக்கு தெரியும். ஆண்டவர் எல்லாவற்றை கொண்டும் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாரு எனக்கு. அல்லேலூயா. அந்த நிச்சயத்தோடு கூட தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன். அதனால தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம். நமக்கு தேவையானதை கற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வருவதற்கு அடுத்த மேக்சிமம் இந்த வாரம் உறுதி இங்கே நிற்கிறது, அடுத்த வாரம் இங்கே நிற்கிறோமா நிற்க மாட்டோமான்றது உறுதி. அந்த ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு ஆண்டவர் பலனை தந்து வசதியை கொடுத்து மறுபடியும் வந்து அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு சகாயம். அந்த நிலைமையில நாமே நாம் தாழ்த்துவோம். அல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத கிருபையே, உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது.
சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே 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 மாறாத கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே 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 மாறாத கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமா ஆண்டவரே, உங்க கிருபை எங்களை தாங்கப்பா. உங்க கிருபை எங்களை நடத்துகிறாங்க. நன்றியோடு பிரமேஸ்வரர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறது. நீர் எங்களை நேசிக்கிறவர், எங்களை அன்பு காட்டுகிறவர், எங்களை அரவணைக்கிறவர் அப்பா, எங்களை பாதுகாக்கிறவர். நன்றி, நன்றியோடு கூட உண்மை ஸ்தோத்திரம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறாப்பா. நீர் எங்களை தாங்குகிறவர், எங்களை ஏந்துகிறவர், எங்களை சுமக்கிறவர் அப்பா, எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் ராஜா. இந்த மட்டும் நடத்தின எபினேசரா நீர் இம்மானுவேலராய் இருப்பதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜனமாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆலயத்தில் அப்பா கலந்து கொள்ளும்படியாக, பரிசுத்த பிரசன்னத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, உடைய தொடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக, நீரிடை கட்டும்படியாக சமூகத்திற்கு நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். தொழுகையின் செய்தி வல்லே நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு பேசினீரப்பா. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்தினால நாங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட மக்களாக அமர்ந்திருக்கிறோமே. அந்த கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலன் கொடுக்கிற விதைகளா, பலன் கொடுக்கிற விதைகளா சபையிலே நீர் எங்களை வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கிருபையாய் இறங்குங்க. இப்பொழுதும் உடைய வார்த்தைகளுக்காக உடைய சமூகத்தில் அடையடை மறைத்துக் கொள்ளுங்க. நீங்க வெளிப்படுத்தப்பா. உண்மையிலே நாங்கள் நிலை நிற்க எங்களுக்கு பரிசு. அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சபைக்கு, சமுதாயத்துக்கு, குடும்பத்துக்கு மாதிரிகளாய் நிற்க வேண்டுமே இயேசுவா. அப்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் சொல்லுவோம். பொறுப்பெடுக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சின்ன சாமுவேல் அந்த நாளிலே செவித்ததை போல் ஆள்
நீங்க சொல்லுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அப்படியே என்னுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாயிருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஜெபம் கேளுங்க சொல்ல நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம், மைக்கில் கூட வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 14 வரை. அதி நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், வெட்கப்படுகிறதில்லை. நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. இது அப்போஸ்தலனாகிய பவுல் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு அவர் அவர் பெற்ற ஆவிக்குரிய பிள்ளை. அல்லேலூயா. நிறைய பிள்ளைகள் அவர் பெற்றார். விசேஷமானவன் தீமோத்தேயு. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குன்னா, அது நிமித்தம் இல்ல இந்த பாடுகள் அனுபவிக்கிறேன். அது நிமித்தம்னா எது கேள்வி வருதுல்ல. இந்த சொல்லுவாங்க டாப் டு ரீடிங், பாட்டம் டு டாப், டாப் டு பாட்டம். அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதை என்ன பண்ணணும் புரிய. அதனால அது நிமித்தம்ன்றதுக்கு இப்ப நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம். அது நிமித்தம் அப்படின்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு டக்குன்னு அதுக்கு என்ன வந்திருக்கும், ஆன்சர் வந்திருக்கும். ஆன்சர் யாருக்கா தெரியுமா? அப்ப ஆன்சர் வரல அப்படின்னா அது நிமித்தம்னா சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் இந்த எல்லா பாடுகளையும் அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? கட்டப்பட்ட நிலைமையில இருக்குன்னு சொல்ற. கட்டப்பட்டனா என்னது? ஐ அம் இன் செயின்ஸ். கட்டு அப்படின்னா சிறை. அப்போஸ்தலனாகிய பவுல் அநேகமான நேரங்கள்ல சிறைவாசத்துல இருக்கிறார். அப்போ எது நிமித்தம் அவர் கட்டப்பட்டிருக்கிறாரு? சுவிசேஷத்தின் நிமித்தம். அது நிமித்தம் இந்த பாடுகள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், அனுபவிக்கிறேன். உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ என்ன பண்ண, உன்னிடத்துல ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை என்ன பண்ணிக்கோ, காத்துக்கொள். காத்துக்கொள். ஒரு தகப்பன் ஊழியத்தை முடிக்கிறாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல அவர் என்ன பண்ண போகிறாரு, தேகத்தை விட்டு பிரிகிற காலம் வருதுன்னு சொல்லிதான் அவசரமா தன்னால முடிஞ்ச எல்லாம் சிறையில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் சபையை உற்சாகப்படுத்துவதற்கு, விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதற்கு, அவர்களை மெருகுவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணல, தாமதிக்கல, தயங்கல. அவருடைய நிர்வாணமோ நாசமோ எதுவுமே அவர் என்ன பண்ணல, தடை பண்ணல. கிறிஸ்துவின் சபைக்காக என்ன பண்றாரு, சரீரத்துல கொஞ்சமான பாடு அதை நான் நிறைவேற்று. கொஞ்சமான பாடுன்னா கண்ணீர் வருது. நம்மளுக்கு பட்ட பாடுகளை நினைச்சா நம்மளாம் அதை மார்த்தடிக்கிறதுக்கு என்ன இல்லை, எதுவுமே. கிறிஸ்துவின் பாடுகள்ல கொஞ்சமானதே அவருடைய சரீரமாகி சபைக்கு நான் என்ன பண்றேன், நான் நிறைவேற்றுறேன்னு சொல்றேன். எப்படி எப்படி கசாடி, நிர்வாணம், நாசமோசம், சொந்த சகோதரன், அந்நிய சகோதரன், எல்லாராலையும் நெருப்பும் பாடு.
அந்த வழியா தான்மா நீங்க கடந்து போகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு, அது நிமித்தம் சுவிசேஷத்தின் இந்த பாடுகள் எல்லாம் நான் படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறவர் நான் இன்னார் என்று எனக்கு அதுதான் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நற்பொருளை இந்த 1-2 தீமோத்தேயு 1:12-14 வசனம் நான் படிக்கிறோம். நிறைய காரியங்களை படிக்கிறோம். பாடுகளை குறித்து படிக்கிறோம், யாரை விசுவாசிக்கிறது படிக்கிறோம். கடைசியா அந்த நற்பொருள் என்னது? அது நிமித்தம் அப்படின்னும் போது நமக்கு தெரியல. நம்ம அப்ப மேல டாப் டு பாட்டம் டு டாப் போனோம்னா நம்மளுக்கு அது எதுக்குன்னு தெரியும். அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம்ன்றது நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. இப்ப அந்த நற்பொருள் 14வது, உன்னிடத்துல ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அந்த நற்பொருள் என்னது? அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். நமக்கு தெரியாது, நான் சொன்னேன்னா உங்களுக்கு இதுதானா அப்படின்னு. அது வரைக்கும் நம்மளுக்கு அதை பத்தி அதான அப்படி அல்ல. இன்னைக்கு தேவனுடைய சபையில விசுவாசிகள் மத்தியில இல்ல நம்மளுக்கு மத்தியில காணப்படுகிற குறைகள் என்ன தெரியுமா? நிர்விசாரம், உணர்வு. இது எங்களுக்கு தெரியாதா, இல்லைன்னா அது எனக்கு அப்படி, இது எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப ஞாபகத்துக்கு வரல. இப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கவலையற்ற வரலாம். சபைகள் இன்னைக்கு தோய்ந்து போறதுக்கு காரணம் என்னன்னா, பார்த்துக்கலாம், ஐயா பார்த்துக்குவாரு, பிரதர் பார்த்துக்குவாரு, இப்படி ஒரு அலட்சியம். அதனால்தான் உத்தமகுமார் நகை தீமோத்தேயுவை தட்டி எழுப்ப வேண்டியது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கடமையாச்சு. எங்க இருந்தாலும் அவங்களை தட்டி எழுப்புகிறதுக்கு அவர் என்ன பண்ணல, அசரவே இல்லை. எந்த ஒரு காரியம் அவருக்கு தடையே இல்லை. அதனால கிறிஸ்துவின் அவர் பட்டத்துல நான் படுறது ஒண்ணுமே இல்லை என்பதை உணர்ந்தவராக அந்த நற்பொருளை என்ன பண்ணுது? அது என்னது? நற்பொருள். அந்த ஒரு பொருளை நீ ஒன்னாலும் கூட காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மற்ற காரியம்லாம் வேற. அந்த நற்பொருள் என்னது? அந்த நற்பொருள் அது ஒண்ணும் இல்லை, உங்களுடைய ஆத்மா. அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினார், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஓடுற ஊழியம் செய்ற எல்லாம் பந்தய பொருளை இழந்து ஆத்மா. அதே பணம், பதவி, பட்டம், வீடு, சமாச்சாரம், பேக்ரவுண்ட், nothing is important for God. கடவுள் அதை கூப்ப ஒன்றுமே கிடையாது, போடுவார். ஆத்மா அந்த நற்பொருளை என்ன பண்ணு, எல்லா கவலோடும் காத்து. அல்லேலூயா. நீதிமொழிகள் 4:23 எல்லா கவலோடும் என்ன பண்ணு, எதை காத்துக்கணும்? இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அவருக்குனால தெரியும். அவரு வைராக்கியம் நிறைந்த ஆள். 2 way, 1 way கிடையாது. இவர் ஒரு முரட்டாட்டமா தேடினாரு, இவர் அவரை ஒரு குடி குடிச்சாரு. அல்லேலூயா. அப்படிதானே?
நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக தெரிந்து கொள்ளும். என்கவுண்டர், காட் என்கவுண்டர்ஸ். மொத்தத்திலும் தனியா கூப்பிட்டு வச்சு உங்க சாட்சி என்ன, நீங்க எப்படி ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்டா கதையாக சொல்றீங்க, எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, அந்த உனக்கு கிடைச்ச இந்த ரட்சிப்பை என்ன பண்ணு, நற்பொருளை காத்துக்கோ, அதை இழந்துடாத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆத்மாவை காத்துக்கணும். 3 விஷயங்கள் தான் நமக்கு தெரியாது, நான் தான் நம்ம தியானிக்கணும். 3 விஷயங்கள். இந்த பிரசங்கத்தை சுத்தி சுத்தி நான் பாயிண்டா சொன்னாலும் சரி, திருப்பி வந்தாலும் அங்கதான் வந்து. ஒன்று, உங்கள் ஆத்மா. 1 உங்கள் ஆத்ம பரனாகிய ரட்சிப்பை அடைக்கும். ஆத்மான்னு ரட்சி. 2வது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்றது யாரு? விசுவாசத்தை வர்த்திக்க பண்றது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவி. இந்த 3 விஷயங்கள் தான். ஒன்று ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? ஆத்ம ரட்சிப்பு. விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசத்தை கொண்டுதான். விசுவாசம் எப்படி வந்துச்சு? கேள்வியினால வந்துச்சு. கேள்வியினால வந்துச்சு. அந்த விசுவாசம் கேள்வியினால வந்து அதை நம்ம விசுவாசிக்கும் போது அங்க யார் வந்துடுறான்? அங்க யார் வரா? அல்லேலூயா. அதனால இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அதுதான் அவர் முதல்ல அவருக்கு என்ன செய்யறாரு? இன்சிஸ்ட் பண்ண காவலோரும். அதுல இருந்து என்ன பண்ணும்? வசனம் எப்படி சொல்லுது? அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ நம்ம ஆத்மா ரட்சிக்கப்பட்ட நிலைமையில, காக்கப்பட்ட நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட இருந்து என்னதான் வரணும்? ஜீவ ஊற்று. அப்படிதானா? ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப இன்னைக்கு நம்ம இருதயத்தில இருந்து, நம்ம ஆத்மாவில இருந்து என்ன புறப்படுகிறது? ஜீவ ஊற்றா? இல்லைன்னா கசப்பு கலந்த அரைமுள்ள கசப்பு கலந்த ஊற்று வரும்னா அங்க யார் இல்லை? பரிசுத்த ஆவியானவர். நேற்று கூட நம்ம பார்த்தோம், திருப்பி கூட பார்க்கலாம். எபேசியர் 1:13 அதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே மனசுலயே இருக்கிற காரியம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உண்மையான அந்த ரட்சிப்பு நம்ம கடந்து வந்திருப்போம். படிங்க. நீங்களும் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். You are sealed. அவருக்குள் அது நிமித்தம் இந்த பாடுகள் எல்லாம் நான் அனுபவிச்சேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எது நிமித்தம்? சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டது. அல்லேலூயா. You are sealed. சின்ன பிள்ளையில இருந்து வாலிப பிள்ளையில இருந்து நம்ம எல்லாரும் we are sealed. அதுக்கு இணையான ஒரு வசனம் 4:30 எபேசியர். அதே அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை எப்படி? You are sealed. அப்போ உள்ள வந்துட்டார் ஆவியார். He is sealed. இப்போ நம்முடைய செய்கை அது என்ன? அது அந்த அந்த சீல் எதுக்கு? அந்த சீல் எதுக்கு? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு.
அப்ப மீட்கப்படும் நாள் வரைக்கும் நீங்க என்ன இருக்கிறீங்கன்னா அவரால் சீல்டா பாதுகாப்பா பத்திரமா அப்படி இருக்கணும் தானே ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா அந்த பரிசுத்தாக நீ அப்போ அங்க அந்த காரியம் சரியில்லைன்னா என்ன ஆகும்? ஒரே குழப்பம் உழுக்கும். சீல் பண்ண உள்ள அது சரியா இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரே பிரச்சனை. அப்போ அந்த சீல் பட்ட பரிசுத்தாக என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாது. முதல்ல சீல் தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். யூ ஆர் சீல் அப்படின்னா ஒரே பிரச்சனை வருது ஒரு ஆஃபீஸில், ஒரே போராட்டம், லஞ்ச லாவணியம் கொள்ளாச்சிட்டாங்க, எல்லாம் சரியாக நடக்க வேண்டியது சரியாக நடக்கல, போகல வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வந்து அந்த ஆஃபீஸை பூட்டி அது யாராவது திறக்க முடியும் நினைக்கிறீங்க? யாராவது திறக்க முடியாது. அது எப்போ திறக்க முடியும்னா அதுக்குரிய ஆர்டர், அதை உடைக்கலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்ற. இது எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இது கிடையாது. இன்னும் புரிய முடியுமா சொல்லணும். ஆனா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அது தெரியாது. எங்க சமகாலத்து ஆளுங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு இது புரியும். போஸ்ட் ஆபீஸ்ல போய் பாக்ஸ்ல லெட்டர் போட என்ன பண்ணுவோம்? அதை எடுத்துட்டு போய் அனுப்புறதுக்கு என்ன பண்ணுவோம்? கொடுத்துருவோம். டக்கு டக்கு டக்குன்னு போஸ்ட் ஆகும். அதுக்கு சீல் அடிச்சுட்டாங்க. இப்போ நானும் ஹாஸ்டல்ல படிச்சாங்க. எங்க வீட்டுக்கு இது எனக்கே நடந்த ஒரு கதை. லெட்ரு போட்டேன். அது பொங்கராயப்பள்ள கள்ளக்குறிச்சி தாலுக்கா, இது ஊர்ல எங்க ஊர்ல ஒரே ஒரு ஆளு தான் அந்த கிராமத்துல. அது போய் சேர்ந்துடும். ஆனா சின்ன வயசு பத்தியா அது எனக்கு தெரியும். பின்கோடு எழுதுனா எழுதலையா அப்படின்னு என்ன ஆயிடுச்சு, டவுட் வருது. ஒரு அண்ணா கிட்ட கேட்குறேன், ஆனா என்ன போட்டேன், அதெல்லாம் போயிட்டு அது சிம்பிளா சொல்லிட்டேன். ஆனா நம்மளுக்கு என்ன ஆகுது, இப்போ இருப்பு இல்லை போலன்னா என்ன பண்ணு, அன்னைக்கு அந்த 25 பைசா கொடுத்து அந்த இங்கிலாந்து லெட்டர் எழுதுறது பெரிய விஷயம். இதுல போய் சேருமா சேராதா, அப்போதானே அந்த மாசம் 5 ரூபா வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு நாள். அப்போ ஹாஸ்டல் முன்னாடி அந்த பொட்டி முன்னாடியே போய் நின்றுட்டு யார் வருவா? போஸ்ட் வருவான். வந்தாக்கா, ஐயா ஐயா லெட்டர் போட்டேன், ஆனா பின்கோடு எழுதுனான்னு தெரியல, நான் ஒரே ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்படின்னு தம்பி நீ எந்த லெட்டர் சொல்ற? அட்ரஸ் எல்லாம் கிடக்காது, ஃப்ரம் அட்ரஸ். அதனால இப்படி பார்த்துட்டு சின்ன பையன் ஹாஸ்டல் பையன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி, சரி பார்ப்பா இதான் திஸ் இஸ் ஓவர். இது எப்போ? இடையில. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் ஆஃபீஸ் போயிடுச்சுன்னா அவன் பிரிப்பான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கன்னியாகுமரி எல்லாம் பிரிச்சு டக்கு 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 டக்குன்னு குத்துவோம். சீல் குத்திட்டாங்கன்னா இதே கதை அங்க என்ன ஆகாது, செலிபிரி ஐயோ கொஞ்சம் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன், தம்பி சீல் குத்தியாச்சு, அது அப்போ ரைட்டோ அதெல்லாம் தெரியாது. ரைட்டா இருந்தா போய் சேரும், தப்பா இருந்தா என்ன வரும், திருப்பியும் வரும், அப்ப பார்த்துக்கோ. இப்ப புரியுதா? அப்போ உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவீங்க? அது எதுக்கு? மீட்கப்படும் நாளுக்கு. அவர் வருவாரிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவர் உடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவர் உடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா.
மீட்கப்படும் நாள் எது? திருப்பியும் அவர் வரப்போற நாள். அவருக்கு சேரும். அப்படின்னா இன்னைக்கு அந்த மீட்கப்படும் நாளுக்கு அவர் வந்து சீலை உடைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் இருக்கிறோம். அந்த நம்பிக்கை இருக்குதா? அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோட இருந்தோம்னா, அந்த நம்பிக்கை இருக்குதா? ரைட், இங்க உட்கார்ந்து நம்ம அந்த தகுதியை பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். இல்லைன்னா நான் பண்ண பாருங்க நடுவில் தப்பு பண்றது ஏற்க ஆண்டவர் சொல்றாரு, வழியில என்ன பண்ணிடு, சரி பண்ணிடு. இல்லைன்னா ஜட்ஜி கிட்ட போயிடுச்சுன்னா மொத்தமும் என்ன பண்ணுவோம்? வாட் இஸ் மிஸ்ஸிங் இன் இந்த ஆத்மாவுடைய ரட்சிப்பு சரியா இருக்குதா? முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா இந்த ரட்சிப்பு, இந்த ஆத்மா நம்மள்ட்ட கரெக்டா உட்கார்ந்துட்டு இருக்கா? அதான் அந்த விசுவாசத்துக்கு தான் நான் இருக்கிறேன்னா, அந்த பரிசுத்தத்தை தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ரோமர் 9:23 எடுத்தவங்க படிக்கலாம். தம்முடைய மகிமைக்காக, அப்படிதானே? பாப்பா படிக்குமா? தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் அறிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கிய பாத்திரங்கள் மிகவும் நீரிய சாதத்தோடு பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன? நம்ம என்ன பாத்திரமா? அவருடைய மகிமைக்காக வைக்கப்பட்டிருக்கிற கிருபா பாத்திரங்கள். கிருபையின் காலம், அதெல்லாம் கிருபன்னு தோப்பாங்க. அதோட கிருபை மட்டும் இல்லைன்னா நீங்க நானும் ஒண்ணுமே இல்லை. அவர் மகிமைக்காக எத்தனிக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் கிருபா பாத்திரம், மீட்கப்படும் நாளில் பெற்று முத்திரையிடப்பட்ட கிருபா பாத்திரங்கள். அத நம்ம எங்க பெற்றிருக்கிறோம்னு ஆவியானவர் சொல்றாருன்னா 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய மகிமைக்கு, தேவனுடைய மகிமைக்கு எத்தனமான கிருபா பாத்திரம் யாரு? நீங்களும் நானும். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இல்லாத அந்த கிருபா பாத்திரம் யாரு? நீங்களும் நானும். தேவனால் எத்தனைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அன்பு கூறப்பட்ட அந்த மகிமையான அந்த பாத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணலாம்? இந்த மண் பாண்டத்துல வச்சு, இந்த மண் பாண்டம். நீங்க நானே யாரு? மண் பாண்டங்கள். மண்ணினாலே. மண் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? இப்பெல்லாம் வந்துச்சு, அந்த காலத்திலே வந்துச்சு. பித்தளை பாத்திரம், செம்பு, இதெல்லாம் அந்த காலத்துல பணக்காரங்க. ஆனா எல்லா வீட்லயும் குடத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. எந்த குடத்துல? மண் குடத்துல. பிளாஸ்டிக் கடன் தூக்கி போற வேண்டிய ஆட்டி தூக்கி போக முடியுமா? கொடாடிக்கு மண் பாண்டம் எப்படி எடுத்து போகணும்? ஜாக்கிரதையா நேர்த்தியா வச்சா அப்படியே நோகாம வைக்கணும். நம்மளுக்கு வலிக்குதான், அந்த பானைக்கு வலிக்குது. அடிக்கடி நம்ம தியானிக்கிற வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:23 இல்லையா? 5 சொல்லுமே, என்னது? சமாதானத்தின்
சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த ஆவி ஆத்மா சரீரம் எங்க உட்கார்ந்துட்டு இருக்குது? இந்த ஆவி ஆத்மா சரீரம் எங்க பெற்றிருக்கிறோம்? நம்ம இந்த கிருபா பாத்திரத்தை எங்க பெற்றிருக்கிறோம்? இந்த மண் குடத்துல. சொல்றது காரணம் சிலுவை குடத்துல இல்ல, பித்தளையில இல்ல, மண் பாண்டத்துல. அது சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, you and I need to be very very careful. நிர்விசாரமா இருக்க முடியாது கூட. அது எனக்கு தெரியல பிரதர், தெரியாம பண்ணிட்டோம் பிரதர், ஈஸியா சொல்லிட்டு போயிடும்ல, ஈஸியா கட் பண்ணிடுவோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஐ மீன் நான் பேசும்போது அவர் சொல்லிட்டு ஈஸியா நம்ம சொல்லிடுவோம். இந்த ஜாக்கிரதையை ஆண்டவர் சொல்வதற்காக தான் அந்த மண் பாண்டத்தை அவன் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தவறுனதுனால என்ன வந்துச்சு? இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, இந்த பாவம் வந்துச்சு, அது கற்பம் தரிச்சிச்சு, மரணம் வந்துச்சு, சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம். அந்த பொண்ணு அது இச்சிக்கப்படத்தக்கதா இருந்ததுன்னு சொல்லி அத போய் அவங்க படிச்சாங்க. அதனால அங்க கீழ்ப்படியாங்க. நேற்று கூட அதெல்லாம் பார்த்தோம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால பாவம், அந்த கீழ்ப்படிதல். இந்த உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, வெறும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம், உடைஞ்ச பாத்திரமா நம்ம இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். அந்த பாத்திரத்தை யார் உடைப்பா? மற்றவங்க உடைக்கிறது வேற விஷயம். We ourselves must be very careful. பானையை போல. அதான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. இன்னொரு வசனம் கூட படிச்சிடலாம், அது என்னன்னு சொல்லி. அந்த கிருபா பாத்திரம் மகிமைக்கு எத்தனமானதுன்னு நம்ம பார்க்கிறோம். அது மண்பாண்டத்துல வச்சதுன்னு பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனம் படிச்சிருங்க, பின்னாடி நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். கொலோசியர் 1:27. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறதே அந்த ரகசியம். இப்ப ஒண்ணே கிடையாது, டூவே. ரட்சிப்பின் சுவிசேஷ வசனத்தை நம்ம கேட்கும்போது அது விசுவாசித்து பரிசுத்த ஆவியார் மகிமையான தேவன் நம்மிடத்துல உள்ள வந்து தங்குறாரு. இந்த ரகசியம் அந்த கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருக்கிறதே அந்த ரகசியம். இந்த ரகசியம் பெரிது அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். இந்த ரகசியம் என்னது? பெரிது. அந்த மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிற அந்த ரகசியம், நான் கிறிஸ்துவையும் சபையும் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த ரகசியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்ல, இல்லையா? அபியானவர் இன்னொரு வசனம் கூட படிச்சிருக்கு, 1 பேதுரு 4:14. தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்களை என்ன பண்றாரா? தங்கி இருக்கிறார். என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல, உங்க மேல முத்திரை போடப்பட்ட நாள்ல அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணு, இல்லையா? இந்த மகிமை நாள். ஆக இத
நம்ம கெடுத்து போடக்கூடாது, உடைச்சு போடக்கூடாது. அந்த நற்பொருளை பாதுகாக்க வேணும். அல்லேலூயா. அந்த நற்பொருளை அதனால்தான் சொல்றாரு, எல்லா காலம் என்ன பண்ற. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இந்த இருதயம் தான். இந்த இருதயம் தான் எல்லாத்தையுமே கெடுத்து போகும், உடைச்சு போகும், நொறுக்கி போகும். அந்த இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னா எப்படி காத்துக்க முடியும்? எல்லா காவலோடும். ஏன் சொல்ல வரேன்னா, நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம், கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும், இதெல்லாம் யாரால உண்டானது? உலகத்தால் உண்டானது. உலகத்தால் உண்டானதான் யாரு? உலகம் யாரு? பிசாசு. தள்ளப்பட்டவன். அவன் தள்ளப்பட்டவன், அவனால உண்டானது. அவன் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தவறுனதுனால பிசாசு என்ன பண்ணிட்டான்? உள்ள வந்துட்டான். உள்ள வந்து சலசல இல்ல அப்படி பண்ணோன்னு திரும்பி பார்ப்போம். அது வரைக்கும் பழட்டா இருந்தா என்ன பண்ணுவோம்? பிசாசு எப்படி வந்திருப்பான்? பாம்பு அப்படி வந்திருப்பான். அதான் நம்ம கண்ணு என்ன பண்ணுது? அப்படி அங்க போயிட்டான். அவர் எதை தள்ளி வைக்க சொன்னாரோ அங்க போயிட்டான். மீதி எல்லா கதையும் வந்துச்சு. இந்த பண்படுத்தணும் பாதுகாக்கணும் தந்தான அந்த பாடு வைத்துட்டான். நான் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த அம்மா எழுந்திரிச்சு போயிடுச்சு. நான் எப்படியும் சொல்லிடுறேன், உன்னை இது கூப்பிட்டு போயிருக்கணும், சாரி இவங்க கூப்பிட்டு போயிருக்கணும், எல்லாம் அவன் எங்க போயிருக்கணும்னு கேட்கணும். எதுவுமே நடக்காதனால இந்த எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. ஆத்மா. அதனால எல்லா காவலும் தண்ணி குடத்துல தண்ணியை வைக்கிற மாதிரிதான் இந்த சரீரமாகிய பாண்டத்துல, மண் பாண்டத்துல இந்த ஆவி ஆத்ம சரீரத்தை தேவன் வைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய ரகசியம். ஏன் அவங்க பித்தளை குடத்துல வச்சுக்க கூடாதா? சேப்பா கடந்துருக்குங்க. ஊற்றி விட்டா கூட ஒன்றாவது. நல்லா லாக் பண்ணி ஊற்றி விட்டா கூட ஒன்றாகுது. மண் குடத்தை லாக் பண்ணிட்டு ஊற்றி விட்டா என்ன ஆகுது? கம்பாரிசன். ஆண்டவர் நம்மளுக்கு தெரிஞ்சு, நீங்கள் என்னை என்ன பண்ணுங்க, நான் உங்களை தெரிஞ்சு கொண்டாரு. அது பாத்திரமா இருக்கணும்ல. ஏன்னா அவருடைய மகிமைக்கு எத்தனமாக்கிய கிருபை பாத்திரம். அல்லேலூயா. அதான் ரகசியம். மணவாட்டிக்கும் மணவாளனுக்குமான ரகசியம். அந்த கிருபா பாத்திரத்தை நம்ம எப்படி, நம்ம சரீரத்தை குறித்து நம்ம யாராவது கவலைப்படுறோமா? இந்த அம்மாங்களை என்ன தெரியும், பழைய கஞ்சி வந்து கவலையா படுவாங்க. பிள்ளைங்களோட சுற்றுச்சோறா போடுவோம், எல்லாருக்கும் போடுவோம். இஞ்சி போடுறது, மீன் நம்ம கண்ணில் பார்த்தது. எனக்கு என்ன பண்ண சாப்பிட போறேன் அப்படியா? இந்த சரீரம் யாருக்குரிய? கர்த்தர். அவர் வாசம் பண்ணுகிற இந்த சரீரம். கைகள்னால கட்டப்பட்ட ஆலயத்துல நான் என்ன பண்ணல. அப்ப இந்த சரீரத்தை கூத்தி நான் என்ன வேணா சாப்பிடுவேன், புளிச்சதையும் சாப்பிடுவேன், வாந்தி எடுப்பேன், செத்து போவேன், நோஞ்சானா கிடப்பேன். ஆண்டவர் விரும்புறாரா? நீ நோஞ்சானா அப்படி கிடந்து ஆண்டவர் பரிசுத்தாக வந்து உங்கள்கிட்ட வாசம் பண்ணுவாரா? ஐயோ தூரம் போயிடு. அது பார்க்கும்போது இது கஷ்டம். ஆவி ஆத்மா சரீரம் பாதுகாக்கப்படணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? வாசம் பண்ண முடியும். நம்ம மேல தங்கி இருக்கிற பரிசுத்தாவே சீல் பண்ணப்பட்ட பரிசுத்தாவே. இதுல நிறைய பிரச்சனை என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தெரிந்து என்னைக்கு அவருடைய வாசம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினார் சுவிசேஷத்துக்கு அந்த 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 அடிப்படையில நம்ம விசுவாசித்து விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மள்கிட்ட வந்துக்கிறார், நம்மள்கிட்ட தங்கி தாபரிக்கிறார். ஆனா பசுத்துக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு காரியம் ஃப்ரீ வில். அவனுக்கு ஒரு சுதந்திரம். உங்களை கட்டுப்படுத்தி ஆண்டவர் உங்களோட இருக்கணும். அதான்
கடவுளுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, எஸ் கிவன் அஸ் அ ஃப்ரீ வில். நீங்க சுயமா அவரை தேடணும், அவரோட இந்த உறவா, அதைத்தான் ஆண்டு விரும்புறாரு. அந்த ஃபெலோஷிப்பை தான் ஆண்டு விரும்புறாரு. அது இல்லைன்னா அவர் என்ன பண்றாரு? தள்ளி நிற்கிறார். இல்லைன்னா அவர் என்ன பண்றாரு? லவோதிக்கா சபை, ரட்சிக்கப்பட்ட சபை தானே லவோதிக்கா சபை, என்ன செய்தோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிற ஒருவனின் சத்தத்தை கேட்டா, அப்ப என்ன அர்த்தம்? உள்ள வந்தவர் வெளியே நிற்கிறார். துக்கத்தோடு. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு அதெல்லாம் அவர் மாறல. அந்த பிரைமரி கான்செப்ட்ல நீங்க மீட்கத்தான் படுவீங்க. ஆனா மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு போக போறியா, நரகத்துக்கு போறியான்றதான் தெரிந்து கொண்டவர் அவர் தான். நீங்களும் நானும் சபையில வச்சிருக்காரு, எல்லாம் உண்டு. ஆனா முத்திரையை உடைக்கிற நாள்ல அவனவன் செய்யும் கிரியைக்கு அன்னைக்குதான் தெரியும். ஆகினால இந்த கிருபா பாத்திரமாக மண்பாண்டத்துல பெற்றிருக்கிறாங்க. எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக எல்லா காவலோடு ஒரு இதயத்தை காத்துக்கொள். அந்த நிலைமையில நம்ம இருக்கிறோமான்னு நாம இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். இதுக்கு 3 காரணங்களை நம்ம சொல்லணும். அதாவது இங்க பார்த்தோம்னா ரட்சிப்பு, விசுவாசம், பசுத்தா, இந்த 3 காரியங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஒருவேளை நம்ம தவறும், நாம் பாவம் செய்ய முடியல என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறதா. ஒரு பாவமும் செய்யாத நீதிமான் உலகத்துல இல்ல. ஆண்டவரே சொல்றாரு, அது தெரியும். ஆண்டவரே சொல்றாரு, ஒரு பாவமும் செய்யாத நீதிமான் உலகத்துல தவறு இல்லை. ஆனா அதை நம்ம எப்படி சரி செய்யறோம் அப்படிங்கிறதான் நம்ம ஜாக்கிரதை உள்ளலாம். ஏன்னா நம்ம மண்பாண்டத்துல தான் அநேகமா ஒரு கேஷியர் ஒரு நெருக்கத்தின் நிமிடத்துல ஒரு பேங்க் ஆஃபீஸர் 10,000 எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க நெருக்கடி அப்புறம் போட்டுடலாம்னு வச்சுக்கோங்க. 1000 காரணம் சொல்லலாம். ஆனா திருடிட்டாரு, அப்படிதான் சொல்றேன். நம்மள கூட ஆண்டவர் அப்படின்னு சொன்னா காரியத்தை யோசிச்சு நான் அப்புறம் சொல்றேன். நம்மளும் திருடங்க தான். அவன் திருடிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு? அவர் கதையெல்லாம் போய் மேலாளர்கிட்ட சொல்றாரு. அவருக்கும் மேலாளர்கிட்ட பேசும். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு? திருப்பி உண்மையை சொல்றாரு, கதறாரு, கேட்கிறாரு. உடனே அவருக்கு மேலாளர் அவருக்கு மேலே இறக்கம் போட்டு, நீங்க பணத்தை கட்டுறீங்க, நீங்க அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி என்ன பண்றாரு? போய் வேலையை செய்யணும். இப்போ இது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இவர் திரும்பினாரு, கண்டுபிடிச்சாங்க, அவர் கட்டினாரு, போனாரு. இப்போ நீங்க அந்த கவுண்டருக்கோ நான் அந்த கவுண்டருக்கோ நம்ம போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை பார்த்தா அந்த பழைய கேஷியர் மாதிரி பார்ப்போமா, இல்லை வித்தியாசமா பார்ப்போம்? இந்த பயம்தான் அப்படிதானே பார்ப்போம். ஆனா என் ஆண்டவர் என்ன அல்லேலூயா. ஒரு உலகத்தானுக்கும் விசாரிச்சுக்கும் ஆண்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா? அவன் அப்படியே தான் பார்ப்போம். ஆண்டு சொன்னார்ல, கடல்ல ஆழத்துல கொண்டு அது நினையாது இருக்கும். அத்தனை தெய்வம் அவ்வளவுதான் பாக்கியம். நீங்களும் நானும் இன்றைக்கு பாக்கியம். அப்போ இந்த ரட்சிப்பு, இந்த விசுவாசம், இந்த பரிசுத்த ஆவி, அந்த நற்பொருள் எல்லா காவலும். அல்லேலூயா. ஸோ அதை காத்துக்கணும்னா முதலாவது நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். சங்கீதம் 119:11 எடுத்தவர்கள் படிக்கலாம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கு என் இருதயத்தில் வைத்து. நான் பரிசுத்தர், அதனால நீங்க பரிசுத்தா இருக்கிறதுனால ஒளிக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. மகிமையின் மேல நம்ம மகிமையை அடையணும். உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களா இருக்கும். இருதயம் சுத்திகரிக்க பார்க்கும் அப்படின்னு சொன்னா, வாக்கை என் இருதயத்தில்
அப்போ அவங்களுடைய வாக்கு நம்ம இதயத்துல வைக்கலன்னு சொன்னா நம்முடைய செயல்பாடுகள் எப்படிதான் இருக்கும்? ஆவியானவருக்கு விரோதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருடைய வாக்கு நம்ம இதயத்துல வைத்து வைக்கணும்னா இரவும் பகலும் இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? தியானிக்கணும். அப்பதான் அவன் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல இருக்கும். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும். இந்த பிராக்டிஸ் இல்லாம நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு காரியமும் நடக்காது. இந்த சின்ன குழந்தை இப்ப அந்த குழந்தை அதுக்கு இப்ப நம்ம சோறு விட்டு எல்லாம் எல்கேஜி அந்த 3.5 வயசான உடனே அதுக்கு ஒரு பேக்கை போட்டு பாவம் பிடிக்குதோ என்ன பண்றோம்? ஸ்கூல்ல கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றி விட்டு டாட்டா காட்டி அதை அழுதி புரண்டு எல்கேஜி யூகேஜி அப்படியே வரும். இந்த குழந்தை அப்படியே வரும். அம்மா ஆசையாக இந்த குழந்தை வளர்த்து 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வந்த உடனே அந்த ரிசல்ட்டை அவளோடு 92%, 99%, 100% அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் என்னது? விசுவாசத்தை தொடர்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி பொறுமையோடு ஓடத்தருவோம். மகிமைக்கு எத்தனமான இந்த கிருபா பாத்திரத்துல மகிமை விளங்கி இந்த பாத்திரம் அவர் ரெண்டையில போய் வருகையில நிற்கும் போதுதான் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன பண்ணுவான்? சிங்காசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள் உள்ளத்துல என்ன பண்ணும்? புதிதாக நாளுக்கு நாள் வளரணும். இந்த எல்கேஜில இருந்து 10th போய் டிகிரி போய் ஜாப்ல போய் உட்கார்ந்தாதான் மகிமை. அப்பதான் இமான் மகிமையை கொண்டு வருவான் அவங்க பேரண்ட்ஸ். அல்லேலூயா. படிச்சுட்டான், எங்களை பார்த்துக்கிறான். இதேதான் ஆண்டவர் நம்மள்ட்ட இருக்கார். ஏன்? மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட கிருபை. அல்லேலூயா. அப்போ அவருக்கு அப்போ இந்த கிருபா பாத்திரம் எப்போ உடையும்? அவருக்கு விரோதமா அசட்டை செய்யும் போது, நிர்விசாரமா இருக்கும் போது, சாப்பிடாமல் கிடக்கும் போது, எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல பரவாயில்லாம் கிடையாது. சாக்கிறது. அப்பதான் இதுல கர்த்தர் வாசம் பண்ண முடியும். ஸ்பிரிச்சுவலி அண்ட் பிசிக்கல். அல்லேலூயா. இது இதை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் நிறைய காரியங்கள we are on the learning process. நம்ம எவ்வளவு அசட்டை பண்றோம், நம்ம சரீரத்தை கெடுத்து போடுறோம். when trouble comes, what is your turn? பிரச்சனை வரும்போது நீங்க எந்த பக்கம் திரும்புறீங்க? கொஞ்சம் காசு பணம் தான் வாலிப மக்கள் என்ன பண்றாங்க? சரக்கு அடிச்சுட்டா என்ன ஆயிடும்? ஏதோ ஒரு பிரச்சனை தாங்க முடியல, ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஒரு கஷ்டம், உடனே அவன் என்ன நினைக்கிறான்? தண்ணி போட்டா சரியா போயிடுமா? மேலும் உடைக்கிற சுக்குரு உடைக்கிறது. 2ஆம் வருஷம் ஒட்ட வச்சிடலாம், 4ஆம் வருஷம் எனக்கு ஒத்தாசை வரும் தவறுகளுக்கு நேராக இருக்கிறேன். பணத்தை உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள இருந்தாதான் அவருக்கு விரோதம் நான் என்ன பண்ண மாட்டேன், பாவம் செய்யும். அல்லேலூயா. அது ஆரம்பிக்கும் போது வாலிப பிள்ளைகளுக்கு ஆரம்பிக்காம 119 9ஆவது வசனம், வாலிபன் தன் வழியை படிமா சுத்தம் பண்ணுவான். உங்களுடைய வசனத்தின்படி அதை ஃபாலோ பை தான். நான் ஏன் அதை முதல்ல சொல்லனா, இது ஏதோ வாலிபருக்கு மாத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம எடுக்க முடியும். இது வயோதிபருக்கும் தான். ஏதோ இச்சையில வாலிப பசங்க தான் உண்டுறாங்க, பெண்கள் தான் நகை மேல ஆசைப்படுறாங்க, இல்லைன்னா புடவை மேல ஆசைப்படுறாங்க.
சென்னா எல்லாம் வச்சிடலாம் இல்லையா? செல்ஃப் கண்ட்ரோல், கிருபை. ஏன்னா நீங்கள் நானும் அவர் மகிமை பெரும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபா பாத்திரம். அல்லேலூயா. அந்த கிருபா பாத்திரத்தை தான் என்னத்தை வச்சிருக்காரு ஆண்டவர்? ஆவி ஆத்ம சரீரத்தை வைத்து என்னைக்கு மீட்கப்படுவார். அல்லேலூயா. அப்படின்னா விரோதமா பாவம் செய்யக்கூடாதுன்னா இந்த கண்மலையை நோக்கி பார்க்கணும்னு சொன்னா அவருடைய வார்த்தை. பரிசுத்தம் பரிசுத்தம் சும்மாலாம் வராது. It needs practice. It needs practice. ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் அடிக்கணும் சும்மா அடிச்சிடலாம் நினைக்கிறீங்க? உடம்ப வருத்தி நிறைய டிசிப்ளின் சாப்பாடு எல்லா காரியத்தையும் அவன் தன்னை ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து அவன் பிராக்டிஸ் பண்ணி இல்ல மனப்பாடம் பண்ணி இதற்கு நிறைய நாள் தான் என்ன பண்ணுமா? வாங்கி பேசும். அப்போ பிசாசு வந்தாங்கன்னா 40 நாள் எங்க அப்பா உட்காந்துருந்தார். அவரை வச்சு அடிக்கணும்னு பார்த்தா அவருக்கு அடிச்சாரு. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு. இன்னைக்கு நீங்க நானும் அங்க இருக்கிறோமா? போல இருக்கிறோமா? அவர் சும்மா எப்படி கேட்கல. அவர் எதை கொண்டுதான்? அவருடைய வார்த்தையை கொண்டுதான். அவருடைய வார்த்தையை கொண்டுதான் என்ன பண்ணாரு? பிசாச செய்தார். ஏன்? அவர் உள்ளத்துக்குள்ள அது இருந்துச்சு. எபிரேயர் 2:4 நம்ம பார்க்கிறோம். அப்போ அடையாளங்கள்னாலும் படிங்க. அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும் பலவீனமான பகிர்ந்து கொடுத்த இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. ரட்சிப்புல சாதாரணமா வந்துச்சு நினைக்கிறீங்களா? அடையாளங்கள்னாலும் அற்புதங்கள்னாலும் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தவரையும் போய் கேட்டுப்பாங்க, அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க. பலத்தை செய்கிறீங்க ஏதோ அன்னைக்குதான் அப்படின்னு நினைக்க. சிலுவையில் அவர் கொடுத்த அடையாளம் அற்புதம் அது எல்லாருக்கும் அந்த சத்திய வசனத்தை கேட்டுதான், அந்த சுவிசேஷத்தை கேட்டுதான். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் டச் பண்ணும். ஒவ்வொருத்தருக்கும் நான் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி, ஒரு என்கவுண்டர் வித் காட். இல்லைன்னா இந்த சபையில நீங்க உட்கார்றது நான் விசுவாசிக்கிற என்ன ரெண்டு நாள் அல்லேலூயா. அந்த நிச்சயத்தோடு கூட நான் பேசுறேன். நீங்களும் நானும் இங்க இருக்கிறீங்க. நான் சொல்லுவேன், நீங்கெல்லாம் வலையில விழுந்த மீன் உண்மையா? அல்லேலூயா. நம்மளாம் யாரு கிடையாது. போற போக்குல வலை போட்டு குடிச்சு அள்ளி கூட போட்ட மீன் நம்ம யாரு? அல்லேலூயா. தூண்டில் மீன் என்ன பண்ணணும்? ஃபயரா இருக்கும். ஃபயர் அனல்லா இருக்கணும். அதான் யார் சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் உன்னை காத்துக் கொள்றதுல எதிரே சொல்றாரு. 4:17 நினைக்கிறேன். அப்போஸ்தலன் தீமோத்தேயு 5 சாரி ஒரே ஒரு நிமிஷம் நானே சொல்லிடுறேன். 5:22 1 தீமோத்தேயு 5:22 கடைசி பகுதி. இருமா
உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். சாரி, ஒருவன் மேலும் சீக்கிரமா என்ன பண்ணாத, உன் கையை வைக்காத. அல்லேலூயா. இத சொல்ல வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இஸ் கிராண்டட் ஃபார் அஸ். நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்றோம், அற்புத அடையாளங்கள் நடந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யறாரு. ஒரு கையை வச்சு அது ஒட்டினா பிசாசு போயிடும், சுகமாயாக சுகம் வருது அப்படி. அதெல்லாம் என்னது, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள். அப்போ சிலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பகிர்ந்து அந்த டாபிக் சொல்றதுன்னு தான் என்னை சுத்தவானாக காத்துக்கள். எல்லாரும் மேலேயும் கை வச்சிட முடியாது, எல்லாரும் மேலேயும் நம்ம ஆசீர்வாதத்தை பொழுதிட முடியாது. அதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அந்த என்ன பாத்திரம் உலகத்தை சொல்லுவாங்கல்ல, பாத்திரம் அறிஞ்சு இதை நான் சொல்றதுக்கு காரணம், ரோமர் 1:10 எடுத்தோம், 10-11 பையன். நீங்கள் ஸ்திரப்படுத்துவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு நான் கொடுக்கும்படியாக உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படி உங்களை காண. அப்போ கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த ரகசியம். அந்த ரகசியத்தை இப்படிப்பட்ட வரங்கள்னால, விசுவாசத்தினுடைய அடையாளங்கள்னால நம்ம என்ன பண்ண முடியும், கண்டு கொள்ள முடியும். அல்லேலூயா. எபிரேயர் 4:12 படிங்க. ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருத்துள்ள எந்த பட்டயத்திலும் கருத்தானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கருப்பையும் ஊரையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் உங்களுடைய மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருந்தாருன்னா இந்த வசனம் நம்மளுக்குள்ள எப்படி பண்ணுவோம், ஆப்ரேட் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த வசனம் நம்மளுக்குள்ள ஆப்ரேட் பண்ணணும், பண்ணுதா? பண்ணலன்னா நம்முடைய ரட்சிப்புல என்ன இருக்குது, குறை இருக்குது. ஆவியாத்ம சரீரத்துல என்ன இருக்குது, குறை இருக்குது. இதுதான் நம்மளுக்கு கண்ணாடி, முகமுகமாய் பார்க்கிற கண்ணாடி தான், நிழலாட்டமா இல்லை, முகமுகமாய் எல்லா காவலும். ஆக இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மள்ட்ட ஆப்ரேட் பண்ற விதம் என்ன, அவருடைய வார்த்தை. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையை இருதயத்திலே வைத்தேன். அது என்ன பண்ணுது, ஊனையும் நான் வசனம் இல்ல, கணுக்களையும் உருவ குத்துகிறதாய். பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் நம்ம ஒட்டப்பார், அப்படிதான் நம்மளுக்குள்ள கிரியை செய்வார். அப்படி கிரியை செஞ்சாருன்னா we are on the right track. We are on the right track. சரியான ஓட்டத்துல ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார். பந்தய பொருளை ஒருவனே பெற்றுக்கொள்ள. நம்மளுக்கு அங்க லால ஒரு கேப் வச்சிருக்க, ஒருவனே ஒருத்தந்தாலும் பெத்தேல் சபை எல்லாம் ஓடுது. இப்போ பெத்தேல் சபை எல்லாம் ஓடுது. இப்போ பந்தய பொருள் ஒருவனே பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நீங்க எப்படி போடுங்க, எப்படி ஓடுங்க பெற்றுக்கொள்ள கேட்கலாம். அல்லேலூயா. அந்த ரகசியம், இந்த ரகசியம் நம்ம ரட்சிப்புல நம்ம சரியா இருக்கும்னு சொன்னா
மீட்கப்படுற நாளுக்கு முத்திரையாக பெற்ற அந்த ஆவியானவர் துக்கப்படுத்தாது இருந்தா நம்ம சரியா ஓடலாம். அந்த ரகசியம் பெரிது. அந்த பந்தய பொருளுக்கு நீங்களும் நான் என்னது எண்ணப்பட்ட கிருபா, அந்த கிருப பாத்திரத்தை இந்த மண்பாண்டத்திலே நாம் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலதான், அவருடைய நாமம் வார்த்தை என்பதே என்று சொல்லி நம்ம எங்க பார்க்கிறோம்? வெளிப்பட்டது. வெகு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். வெளிப்படுத்தல் 1:16 யாராவது பண்ணுங்க. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏற்றிக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவர் வாயிலிருந்து, இந்த வார்த்தைகள் எங்கிருந்து புறப்படுதா? இந்த வார்த்தைகள் எங்கிருந்து புறப்படுது? தேவாதி தேவன் இந்த சராசரங்களை படை, அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அதுதான் இந்த ஊனையும் கணுக்களையும். அல்லேலூயா. நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக ஆத்தும ரட்சிப்பை குறிச்சும் நம்ம கவலையற்றவர்களா இருக்க முடியாது. ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கலாம். ஏன்னு சொன்னா, இந்த தள்ளப்பட்டவன் என்ன பண்றான்? நம்மள சுத்திக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் தள்ளப்பட்டவன் அவரையே சுத்துவான்னா உங்களை எண்ணி சுத்தாத இருப்பதற்கு என்ன நிச்சயம்? வெளிப்படுத்தல் 12:10 நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் கால தள்ளப்பட்டு போவான். அல்லேலூயா. இரவும் பகலும் யாரு மேல குற்றம் சுமத்துறதுக்கு? யார் மேல குற்றம் சுமத்துறதுக்கு? நம்ம மேலதான் அவங்க கண் முதல்ல. அல்லேலூயா. நம்முடைய சகோதரன் மேல குற்றம் சுமத்துவதற்கு இரவும் பகலும் அவன் தள்ளப்படுவான். கர்த்தர் கடைசியில் அவனுடைய நாசிய பேச்சு எறிவார். ஆனா அவன் எப்படி இருக்கிறான்? இப்போ மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்றவனை சுத்தி வரான். நம்முடைய சகோதரர் உங்களையும் என்னையும் குற்றப்பட்டதுக்கு, சபைகளை குற்றப்பட்டதுக்கு, விசுவாசிகளை குற்றப்பட்டதுக்கு, விசுவாச குடும்பங்களை குற்றப்படுத்துறதுக்கு அவன் எப்படி வரானா? சுத்தி வரான். 1 பேதுரு 5 நம்ம என்ன பார்க்கிறோம்? 5 இல்லம்மா, 1 பேதுரு 5 பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று எட்டாவது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்றான்? தன் சகோதர குற்றப்படுத்துறதுக்கு சுத்தி வர்றான். எவனை விழுங்கலாமோ? அவனா இவன் யார்? அவனுக்கு போய் பயப்படலாமா? நிக்கிறாள் அடிப்பானா? கீழே ஒண்ணு அடிப்பாங்க. நிக்கிறவன் அடிப்பானா? கீழே ஒண்ணு அடிப்பான். நம்ம நிக்க வச்சிருக்காங்க. கொஞ்ச காலம் அழைக்கவும், கொஞ்ச காலம் உங்களை சிறப்படுத்தி, சீர்படுத்தி, நிலைநிறுத்தி, don't worry about them. He's fallen. அவன் விழுந்து போன. ஆனா அவன் என்ன பண்றான்? சுத்திதான் எவனை
ஒழுங்கணும். ஏன் ஏன் ஒழுங்கணும்? ஏன் கடிக்கல? கடிக்கணும். சிங்கம் தானே. அவன் பல்ல ஆண்டவர் உடச்சிட்டாரு. பல்ல உடச்சிடும் பார்த்துக்கணும். போனால என்ன பண்ணாங்க? பல்ல உடச்சிட்டாரு. அதெல்லாம் என்ன பண்றான்? விழுங்குவான். இல்லைன்னா அப்படியே இல்லைன்னா அவன் யாரு? சும்மா வாங்க பேசுறது, டெக்னிக்கலா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. பல்ல உடச்சிட்டாரு, அதனால பல்லு இல்லை. இன்னொரு விஷயம் கூட இருக்குது. பல்லு இல்லாதவங்க யாரு? பல்லு இல்லாத ஆளு யாரு? அது பாலசிங்கம் கிடையாது. பாலசிங்கம் யாரு? நம்ம ஆளு ராஜாவே ராஜா. அவன் யாரு? கிளட்டுச்சிங்க, பல்லு போடச்சிங்க. கலட்டுச்சிங்கத்துக்கு நம்ம பயப்படுறோம்ல அப்படின்னு சொல்லி ஒரு பயம். அவன் கிளட்டுச்சிங்க, அவன் கட்சி ஒண்ணுமே பண்ண முடியும். அது அவனுக்கு தள்ளப்பட்டவனுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? பரிசுத்தருடைய வாழ்க்கை நம்ம இருதயத்துல வச்சோம்னா பிசாசு என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். அவரை சோதிக்கிறதுக்கு வந்தப்ப மனுஷன் 14 வார்த்தைங்க வாய்ப்பு ஒவ்வொரு வார்த்தைனாலும் குறைப்பானா இவரை நம்மளால என்ன பண்ண முடியாது? ஜெயிக்கணும். இன்னைக்கு துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் நமக்கு வரும்போது தேவ வசனத்தை வச்சு நம்ம ஜெயிக்கிறவங்களாக்கும் ஜெயம் கொடுப்பாங்க. லவோதிக்கா சபையை போல அனலும் இல்லாம உருவம் இல்லாம அடுத்த சொல்ல நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளோ வாசப்படுகிற காரணத்தை ஒரு சத்தத்தை கேட்கணும். கேட்டு நான் பிரவேசிப்பேன். அவனோட நான் என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன். நல்லா வெறும் சாப்பாடு சாப்பிட்றதுனால தான் மனுஷங்க முகத்துல, சொந்தக்காரங்க முகத்துல, பிள்ளைகள் மத்தியில் என்ன பார்க்க முடியும்? ஒரு சந்தோஷம். விருந்துல தானே சந்தோஷத்தை பார்க்க முடியும். சாப்பாட்டுல தான் சந்தோஷம். ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு வத்த குழம்பு, எல்லாம் ரசம் அப்படின்னா பசங்க ரசமா, வஞ்சிர மீனுடா, பிரியாணி, சிக்கன் 65 ஆடும் பையன் அப்படித்தானப்பா. சிக்கன் 65 அவனோடு சத்தத்தை கேட்டு அதுலயும் ஏசப்பாவே வந்து உட்காந்துக்கிட்டாரு வச்சுக்கோ, நான் சந்தோஷமா இருக்கேன்ல. அல்லேலூயா. இல்லைன்னா எப்படி? கதவை திறக்கலன்னா உன்னத பாட்டு நான் நிறைய வச்சிருந்தேன், அது மேலே கிளைமா போகும். உன்னத பாட்டு 2:20 யாராவது படிங்க. உன்னத பாட்டு, உன்னத பாட்டு 2:20 இல்லையா? ஆ 2:12 அதுல ஒண்ணு வரும். என் நேசர் நான் கதவு தட்டும் போது திறக்காதனால அவர் எப்படி பனியிலும் மழையிலும் அவர் என்ன பண்றாரா? நனைஞ்சு கருத்து போவார்னு. அதை கண்டுபிடிங்க. நல்ல வசனம். உன்னத பாட்டுமா. இல்லம்மா, அதுல வசனத்தை தான் அவங்க அப்புறம் சொல்றாங்க. என்னன்னா அவர் வந்து தட்டுவாரு, மனவாட்டி என்ன செய்யல, அவர் கடினப்படுறார். அதனால அவரை பனியிலையும் மழையிலையும் வாசல் வெயில நிக்கிறதுனால என்ன பண்றாரு? அவர் நனைகிறாரு, வெயில் அடித்து கருத்து போறாருன்னு அப்படி ஒரு வாசனை வரும். இன்றைக்கு நம்முடைய நிலைமை 3:20
நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயம் விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பணியினாலும் என் தலைப்படை இரவில் பெய்யும் தூரலினாலும் அடைந்திருக்கிறது என்றார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் படிங்க. இது மணவாட்டிக்கும் மணவாளனுக்குமான ஒப்பனையா பேசின உணர்த்தின ஒரு காரியம். அதுக்கு ஒப்பனையான இன்னொரு வசனம் சங்கீதம் 24:7. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையின் ராஜா உட்பிரவேசம். கதவை பண்ணுங்க, உங்களுடைய இதயத்தை திறந்து மகிமையின் ராஜா. ஏன்? அவருடைய மகிமைக்கு எத்தனைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபா பாத்திரம். நம்ம யாரு? கையினால செய்யப்பட்ட ஆளுக்கிறார். அவர் வாசம் பண்ண விரும்பல, ஏன்னா அவனே போய் சேரல. கையினால ஒருத்தன் கட்டினான், அவங்க அப்பா சம்பாதிச்சு கொடுத்தாரு, இவன் கட்டினவன் தான் சம்பாதிச்சு இருந்துட்டாரு, உள்ள போயிட்டாரு. அந்த விசுவாச பட்டியலில் பார்த்தீங்கன்னா யார் வரமாட்டா? சாலமோன், எப்தா, தாவீது எல்லாரும் வருவாங்க. ஆனா அதனால ஆண்டவர் சொல்றேன், நீங்களே ஆவி ஆத்ம சரீரம் எவ்வளவு முக்கியமா, ஆவி ஆத்ம சரீரம் மொத்தமும் அடங்குனதான் நம்முடைய ரட்சிப்பு. அவர் வெளியேற பெற்ற ரத்தத்தை நேற்று கூட பார்த்தோம். மொத்தம் ஒரு வேலை ஆண்டவர்கள் ஒரு வசனம் சொல்லுவார், அந்த பொக்கிஷத்தை அவன் வாங்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் வித்து அந்த பொக்கிஷத்தை அதனால இந்த ரட்சிப்பு, அந்த நற்பொருள், அது என்னது? விலையேற பெற்ற பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துல நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்து நம்ம யோசிச்சிருக்கோம். இதை குறித்து நம்முடைய ஜெபம், நம்முடைய வாஞ்ச, நம்முடைய எதிர்பார்ப்பு, கனவுகள்லாம் என்ன? உலகத்துல நான் எப்படி நல்லா இருக்கும், நான் எப்படி முன்னேற்றம் அடையணும், வெளிப்புறமாக இந்த பூமிக்குரிய கூடாரம் என்ன பண்ணணும்? இது எல்லாம் என்னுடைய எல்லா சம்பத்து, என்னுடைய தாளந்து, நான் படிச்ச சின்னதுல இருந்து படிச்சு இன்னைக்கு ஒரு ஆபீசரா நிக்கிறேன், இல்லை இன்னைக்கு ஒரு வெளியே நிக்கிறேன், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவோம்? வித்து அந்த பொக்கிஷத்தை நம்ம, என் வாழ்க்கை அதுக்காக தான் இருக்கும். மனுஷனுடைய நாட்கள் எவ்வளவு? 70 வருடம். பலத்தின் மிகுதினால 80 வருடம். அவ்வளவுதானே? 70, 80. பிள்ளைகளுக்கு லாங் வேட்டுக்கும். எனக்காக நான் நினைக்கிட்டு இருக்கிறேன், 58 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 12 வருஷம் இந்த கர்த்தர் எனக்கு பூமியில் கொடுத்துருக்குது. 368 12 போட்டா 4 கூட வந்துடும். அதை இன்னும் 12 24 கூட எவ்வளோ மணித்துளிகள்னு கூட. அப்போ என் வாழ்க்கை முடியும். நான் சம்பாத்தியம், என் பிள்ளைங்க எல்லாம், இது ஒரு சேர, இது எல்லாத்தையும் நான் எதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும்? என்னுடைய ரட்சிப்புக்காக தான், நித்திய ஜீவனுக்காக தான். அப்படி இல்லைன்னா you're a waste. I am a waste. நம்ம அப்படிதான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நோக்கம் அப்படிதான் இருக்குதா?
சின்னஞ்சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை தெரிந்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். மது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவு என்ன பண்றேன்? கர்ப்ப வேதனை. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணா, நம்மளே உருவாக்கு மாத்திரம் இல்லை, அது ஆரம்ப ஸ்டேஜ். ரட்சிக்கப்பட்ட நாள்ல முத்திரை போடப்பட்டோம் பரிசுத்த ஆவி. அவர் நம்மின் மேல என்ன பண்ண, மகிமையின் மேல மகிமை, மகிமையின் மேல மகிமை. அந்த மகிமை பூர்ணமாகும் போது நம்ம என்ன பண்ண போறோம்? அவரோடு அல்லேலூயா ஜெயம் கொண்டு வந்து அவன் என்ன எப்படி இருப்பான்? எங்க அமருவான்? சிங்காசனத்தில் அமருவான். எப்போ? தீமோத்தேயுவே, உன்னிடத்துல கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருள், அந்த நற்பொருள் இன்னொரு இடத்துல உன்னை சுத்தமானாய் காத்து. எப்படி? அனல் மூட்டி. அனல் மூட்டி இல்லைன்னா என்ன ஆயிடும்? அது அப்படியே எரியலன்னா என்ன ஆகும்? குளிர்காலத்துல நம்ம கிராமப்புறங்களுக்கு ரொம்ப பனி பெய்யும். அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த மாட்டுச்சாணம் அது அந்த இதெல்லாம் போட்டு இறக்கலாம், கும்பையெல்லாம் கொண்டு வந்து போட்டு ஒரு தீயை அனல் மூட்டு குளிர்பாங்க. அந்த அனல் எரியலன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படி குத்தி விடுவாங்க. அது என்ன ஆகும்? கத்தரி புஷ்ஷுன்னு வச்சாலும் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற துக்கப்படுத்தாம நம்ம காத்து வளரணும். அதெல்லாம் பண்ணுவாங்க, அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும், அனல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடும்? அது அப்படியே புஷ்ஷுன்னு சாம்பலாங்க. அப்படி கோபுரமா அப்படி தெரியும். அப்படி காலை வச்சா நம்ம ஆண்டவர் அப்படியே இருக்கணும். ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அவர் மேல கட்டப்பட்ட மாளிகையா எழும்பும்படியாக இந்த கிருபை. வசந்துக்குள்ள நிறைய போறது டைம் ஆயிடுச்சு. 2 தீமோத்தேயு 1:6 படிங்க. என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ பலத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைவூட்டுகிறேன். அல்லேலூயா. இந்த வாரத்தை குறித்து நான் இன்னொரு நாள் பேசுறேன். அங்க ரோமர்ல நம்ம படிச்சோம், நான் சில வரங்களை கொடுக்கும்படியாக. 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல அங்க சீமோன் எனப்பட்ட ஒரு மாயவித்தைக்காரன், அவன் அற்புத அடையாளங்கள் இருக்கிறத பார்த்துட்டு
பேதுகிட்ட கூட வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து இந்த வார்த்தை, அவன் ஏற்கனவே மாய வித்தக்காரன் எதுக்கு என்ன பண்ணுவான் நிறைய பணம் கிடைக்கும். அது வந்து சும்மா ஒரு புறா பறக்கிற மாதிரி காட்டுவான், எரிச்ச மரத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு வர மாதிரி காட்டுவான், இதுலயே அவன் நிறைய காசு. ஆனா இங்க அவன் நிழல் பட்டாலே என்ன ஆகும்? சுகமாகும். கச்சையை தூக்கி போட்டா சுகமாகும். அதுவும் என்ன சட்டம் எழுதுலாம் பார்த்தவங்க. இவன் ரட்சிக்கப்பட்டவன் தான், பிலிப்பு கிட்ட சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆனா அந்த பரிசுத்த ஆவியை பெற்றவன் தான். ஆனா இவனுக்குள்ள என்ன இல்ல? வரம் இல்லை. அதனால அந்த வரத்தை எப்படி பெற்றுக்கொள்றோமோ அப்படி பெற்றுக்கொள்ளாது. பணத்தை பாடம் கசப்பையும் பிச்சையும் உன் ஆத்மா தப்புறதுக்கு உனக்கு ஆண்டவர் இறக்கம் பாராட்டணும் ஜோமன்னு சொல்லி அவன் அனுப்பி. ஆக அவன் பெற்று இது வரத்தை கொடுத்தக்கார். இங்க இன்னொரு வசனம் படிக்கலாம். சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்போது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அந்த விண்ணப்பத்தை யார் கேட்பாங்க? ஆண்டவர். என் இருதயம் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அனல் கொண்டாதான் நான் கேட்கிற ஜெபம், என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படும். அவர் எனக்கு என்ன பண்ணுவாரு? மறுமூத்தல். சாதாரணமா அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். சும்மா you can simply expect something from God. Everything is conditional. அதனால நம்முடைய இருதயம் கடினப்படுத்தாதபடிக்கு, நாம் ஆவியில அனல் கொண்டுகளா இருந்தாக்க நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், தள்ளப்பட்டவனை ஜெயிக்க முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த உலக சம்பாத்தியம், நம்முடைய உலக வாழ்க்கை, மேன்மை, இது எல்லாம் அந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கும்னா எல்லாம் வேஸ்ட். இது எல்லாம் ஒரு சேர விற்கப்பட்டு இந்த பொக்கிஷத்தை வாங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தப்பட்டு அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்றால் நம்ம மேன்மை உள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அதற்காகத்தான் நம்ம அழைக்கிறோம். அப்போ நம்முடைய ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்வோம். ரட்சிப்பு, அது விசுவாசம், இந்த பரிசுத்த ஆவியார், இந்த 3 பேரும் சைமல்டேனியஸா இந்த கிருபா பாத்திரத்துல ஒர்க் பண்றாங்க. ஆத்தும ரட்சிப்பு. அதனால ஆண்டவர் சொன்னார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், இந்த ஜீவனை நஷ்டப்படுத்தவர் அவனுக்கு லாபம் இல்லை. இந்த பிள்ளையில நம்ம அநேக காரியங்களை இந்த நாள்ல நம்ம தியானிச்சிருக்கோம். நம்ம மனவாட்டி அதுக்குரிய சபையில நான் சொல்ல வேண்டிய அவசியமே. அவர் மனவாள, நம்ம மனவாட்டி. அவர் வருவதற்காக நாம் எதிர்கொண்டு நிற்கிறோம். அன்னைக்கு தீவட்டி அந்த 2 கன்னிகைகள்ல ஒரு ஜனம் கைவிடப்பட்டது, ஒரு ஜனம் ஏற்றுவாங்க. வாசல்களே உங்கள் கதவு உயர்த்துங்கள், அநாதி திறவுகள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். பெத்தேல் சபை இன்னைக்கு அவருக்கு திறக்கப்பட்டதா? மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கணும். அந்த அளவுல இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்புக்கான நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் இந்த மண்பாண்டத்துல எப்படி இருக்குது? ஒட்டஞ்சு போயிருக்கா? ஓட்ட விழுந்து எல்லாம் காலியாக கிடக்குதா? அப்ப இந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு உன்னை சுத்தமானாய் காத்து, உனக்கு கொடுக்கப்பட்ட நற்பொருளை காத்துக் கொள்ளப்பட்ட நிலைமையில இன்றைக்கு சபை நீங்களும் நானும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதய கடினமா இதுக்கு பெரிய தடை. எல்லா காவலும் இருதய கடினம் தான். ஆல்மோஸ்ட் ஆல் த பைட்ஸ் மனைவிமார்கள் சொல்றது எல்லா வீட்லையும் நடக்கும்.
நல்ல பெரிய விசுவாசி வீட்டில் நடக்குது, உலகத்தான் வீட்டில் நடக்குது. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் இல்லை, ஒரு 4 வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னம்மா சொல்றீங்க? நானா இருந்த வச்சு சொல்லி முடியுங்க. நானா இருந்து வச்சு உங்க கூட குப்பை கொட்டுறேன். இன்னொருத்தி யாரு இருந்தா இந்நேரம் பொட்டியை கட்டிக்கிட்டு கிளம்பி இருப்பான். அப்படிதானே? அல்லேலூயா. அந்த கிருபா பாத்திரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் அதுதான். இதுல மாத்துக்கிறது இந்த மண் பாண்டத்துல நம்முடைய ரட்சிப்பை நாம் என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. இந்த இருதய கடினெல்லாம் அந்த தேவாதி தேவனுக்கு முன்னால உடையணும். கண்டித்து உணர்த்துவார். உணர்த்தும் போது சபை மனவாட்டி உடையணும். உடைக்கப்படுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? உடைக்கப்படுறதுக்கு ரெடியா? சபையே, மனவாட்டியே, வாலிப பிள்ளையே, உன்னை உருவாக்கிறார். நீ கீழாமல் வேண்டாம். சின்னவன் ஆயிரம் சிறியவன் என்ன பண்ணுவான்? பலத்த சாதியுமா. இருதயத்தை எல்லா காலங்களும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அவர் வார்த்தையை உன் இருதயத்துல வைத்து வை. ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார், நித்தியத்தை பெற்றுக் கொள்வார். நித்தியமாய் பெற்றுக் 70 வருஷம், மிஞ்சி போனா 80. இன்னைக்கு எனக்கு 3ஆம் கிளாஸ்ல நான் யார் பக்கத்துல உட்கார்ந்து என்ன பிரச்சனை ஞாபகம் பூவை போல போயிடுச்சு. 58 வருஷம். நத்திங். செகண்ட் தேர்ட்ல இருந்து 56 வருஷம் எனக்கு அதுக்கு மேலே நடந்து தெரியல. 12 years, மிஞ்சி போனா 22 years. அதுக்கு மேல சஞ்சலம் வருத்தம் வாழவே வேணாம். நம்மளை யாரையும் வாரி தூக்கி போடவே வேணாம். நாலாம் ஆண்டு கேட்கும், அப்பா கை காலோட நல்லா இருக்கும்போது தேகத்தை விட்டு பிரியது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பவுல் சொன்ன மாதிரி அறிக்கையிட்டு ஓடி போய் அவட்ட உட்காந்து இந்த கொடுக்கப்பட்ட இந்த நாள்ல நீ இந்த மண்பாண்டத்தை உடைச்சிட்டீன்னா, ஓட்ட போட்டுட்டீங்கன்னா நித்தியமான நரகம். ஆத்மாவுக்கு என்ன இல்ல? மரணம் இல்ல. இன்னைக்கு எப்படி புலம்புறியோ, இன்னைக்கு கொஞ்ச காலம் புலம்பு, நித்தியமா புலம்புறோம். அழுகையும் பற்கடிப்பிலையும் வேதனையிலையும் நிக்கணும். இந்த ரட்சிப்பை மாத்திரம் இழந்து போயிடும். இந்த ரட்சிப்பை மாத்திரம் இழந்து போயிட்டீங்கன்னா அந்த 58 வருஷம் போயிடுச்சு. இன்னும் 22 வருஷம் நலத்தின் மீதியும் சேர்த்து. அதுக்கப்புறம் உங்களுடைய என்னுடைய நிலைமை. அதுக்குதான் இந்த ரத்தத்தை கொடுத்து, இந்த சரீரத்தை கொடுத்து, நல்லா இருக்குதுன்னு அந்த சாரை குளிச்சாக்கா, அந்த சார ரத்தமா புளிஞ்சு இந்த ரட்சிப்படவங்களுக்கு ஆண்ட உறுதிப்படும் ஏறப்பட்ட அந்த ரத்தம், அந்த பொக்கிஷம் யாரும் இல்லை. ஆத்மா ஆண்டவருக்கு தேவை. ஆத்மா அநேக பிள்ளைகள் இந்த சபையில வந்து கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினால அவருக்கு தெரியும். ஏன் தெரியுமா? உங்களுக்காக நடக்கும். இதை குறித்து நம்ம கவலையற்றிருப்போமானால்
பரிதபிக்கப்பட்டவர்களாக பரிதபிக்கப்பட்டவர்களாக. அல்லேலூயா. சாத்திரப்படுவோமா? எல்லா காவலோடு நினைக்கலாம். அதை காத்துக் கொள்றதுக்கு என்ன தடை இருக்கு? அதைத்தான் நம்ம ஆராயணும். சிம்பிளா இருக்கு, பெரிய விஷயமா இருக்கு. ஆனா சின்ன காரியம் உச்சி. இப்ப நம்ம ஆண்டவர் எவரெஸ்ட்ல ஏற்றி வச்சிருக்காரு. ரட்சிப்பு கொடுத்து அவங்க பிள்ளைகளை சம்பாதிச்சு அவருடைய சபையிலே வச்சு பாதுகாத்து பராமரித்து உச்சத்துல வச்சிருக்கிறாரு. ஒரு சின்ன சும்மா அப்படி சர்க்கம்னா கிளம்பும். மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். அப்படிதான் நம்ம வச்சிருக்காரு. ஆனா கொஞ்சம் சறுக்கணும்னா குறிச்சு நம்ம ஜாக்கிரதைப்படுவோமா? இந்த மண்பாண்டத்தை குறிச்சு ஜாக்கிரதைப்படுவோமா? இந்த கிருபா பாத்திரத்தை குறிச்சு இது மகிமைக்கானது. மகிமையின் மேல மகிமை, மகிமையின் மேல மகிமை அடைந்து அவரோனுக்கு சிங்காசனம். அல்லேலூயா. அப்படியாய் அவர்களை தகுதிப்படுத்த சொன்னாமா? நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேலைக்காக நன்றி சொல்கிறேன். பரிசுத்தாவியானவர் எங்களோடு வேறுபட்ட ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பை எங்களோடு பேசி இருக்கிறாச்சா? உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்வோம். ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறார், கண்டித்து உணர்த்துவீராக ராஜா. அடையாளங்கள் தான், அற்புதங்கள் தான், ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையற்றிருப்போமா? பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்களுக்கு இல்லாதபடிக்கு சிங்காசனத்தில் அமர்ந்து ராஜாதி ராஜாவோடு வருகிற நாளிலே ஆண்டவரே உங்களை சந்திக்கிற நாள், உங்களை வாரி அழைத்து முத்தமிடுகிற மக்களா நாங்கள் எங்கள் சபையும் காணப்படுவாங்க. எனக்கு தடையாயிருக்கிற காரியங்களை நீங்க அகற்றலாம், குறைகளை நிறைவாக்குங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறார். ரட்சிப்பின் நிறைவை இந்த நாளிலே பிள்ளைகள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் சொல்றோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறாங்க. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் முகத்தை பார்க்கிறோம், எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறோம், எங்களுடைய வாஞ்சைகள், எங்களுடைய வேக்கங்கள், எங்களுடைய விருப்பம், பரத்துக்கு அடுத்த காரியங்களிலே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று நிதானித்தறிய கர்த்தர் உதவி செய்கிறார். பரம அழைப்பின் பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, ஓடுவதற்கு தேவையான திராணியை, சத்துவத்தை கொடுத்து பிள்ளைகளின் சபையை நீர் ஆசீர்வதிக்கிறார். கரைதரையற்ற மனவாட்டியாய் முன்பாக நிற்க, எங்களுடைய வாசல்களை நாங்கள் திறக்க, மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் சொல்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறார். மண்டையில வந்த ஒருவரின் தன்மையில கிடையாது. நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். தேடுகிற ஒருவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதம் உலகத்திலே நீர் எங்கள் வைத்துக்க அந்த ஆசீர்வாதத்தை காண்கிற தெளிவுள்ள கண்களை கொடுக்கும்படியா, பிரகாசம் உள்ள கண்களை கொடுக்கும்படியா செபிக்கிறோம். உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். பிள்ளைகளாக வைத்திருப்பதற்காக உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைகிற பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறார்கள். இப்படிப்பட்ட தேவைகள், பொறுத்தனை, விண்ணப்பங்கள் இருக்கும் என்றால் நிறைவாய் பெற்றுக்கொள்ள
எல்லாவற்றுக்கும் எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஆத்ம ரட்சிப்பை காத்து, விசுவாசத்தை காத்து, பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாம மகள் மூட்டுகிற ஆவியானவரை எப்பொழுதும் என் இருதயங்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கொழுந்து விட்டு எரிய கர்த்தர் உதவி செய்கிறார். பெரிய காரணம் ஆசீர்வாதம் துதி கனம் மட்டுமே நான் ரொம்ப பேசுறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஜெபத்தில் நல்ல